நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஜய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பண்ணையார் பத்மினி படத்தோட குழுவினர் நம்ம கிட்ட இருக்காங்க. நம்மளோட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஹாய் சார். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ எப்படி விஜய் சேதுபதியும் ஐஸ்வர்யாவும் இந்த மூவிக்கு லீட் ரோலாக நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? விஜய் சேதுபதி வந்து கதை யோசித்ததுக்கப்புறம் நிறைய ஹீரோஸ் வந்து இவங்க வருவாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வந்து விஜய் சேதுபதிகிட்ட போய் கதை சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் வந்து சேது பார்த்தேன், இப்போ கதை சொன்னேன். இந்த மூவிக்கு எப்படி நீங்கள் ஐஸ்வர்யா அவங்கள ஹீரோயினாக சூஸ் பண்ணீங்க? 1 வீக் முன்னாடி தான் நான் ஷூட் போகிறதுக்கு 1 வீக் முன்னாடி தான் ஐஸ்வர்யா பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணி பேசினேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருந்துச்சு, இவங்க 2 பேரும் எனக்கு 1 இயர் முன்னாடியே நீங்கள் ஃபோன் பண்ணீங்களா? ஒரு வாட்டி அதுதான் சொல்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன். எதனால நான் அவங்கள போட யோசிச்சேன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆல்ரெடி ஒரு படம் பண்ணாங்க. ஸோ அது திருப்பி வந்து நம்ம படம் வரும்போது அது ஏதாவது கிளாஷ் ஆயிருமோன்னு யோசித்தோம். அதே மாதிரி அப்புறமா தான் என்னென்னா, அந்த படம் நான் லொக்கேஷன் பார்க்க போகும்போது அந்த படம் ஷூட் முடிஞ்சிச்சு. இவங்க இதுக்கு முன்னாடி பண்ண படம் வந்து அப்போ சரி ஓகே. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதிக்கு வந்து சூதுகவும் இதற்கு தானே ஆசைப்படி பார்க்க 2 படம் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் சரி அதுக்கப்புறம் ஒரு வாட்டி போய் பார்க்கலான்னு சொன்னேன். போய் பார்க்கும்போது நான் ஃபோட்டோவில் பார்த்ததுக்கும் நேரிலையும் என்கிட்ட வேறு மாதிரி இருந்தாங்க. மலர்னு சொல்லி ஒரு கேரக்டர் யோசிச்சு வச்சுருப்போம். அந்த கேரக்டருக்கு தேவையான சில விஷயங்கள் இருக்கணும். ஸோ அது இருந்தது. ஸோ ஐஸ்வர்யா நீங்கள் சொல்லுங்கள், இந்த மூவியில் உங்களோட ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எப்பவுமே ஃபர்ஸ்ட் டே மேட்டர்ஸ் அலாட். அவங்க ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் அந்த கரெக்ஷன் பக்காவாக இருக்கணும்லாம் பார்ப்பாங்க. எந்த படத்துக்கு போகணும், அது செகண்ட் டே அப்படி கொஞ்சம் இல்லை குறைஞ்சிரும்ன்றது இல்லை. ஃபர்ஸ்ட் டே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதுதான் அடுத்திருக்கும். நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது தானே. மேக்கப்பாக இருக்கட்டும், ஹேர் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எவ்ரி திங் வில் ஃபாலோ இட் ப்ராப்பர்லி. ஸோ ஃபர்ஸ்ட் டே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா கொஞ்சம் டல் பண்ணிவிட்டு மேக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு போய் ஸ்பாட்டில் நிற்கிறோம். அருண் ஏதோ ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு இருந்தார். அப்போ தான் நான் நடந்து அங்கே போயிட்டுருக்கேன். கொஞ்சம் பயத்திலே தான் போன உடனே மைக்கு கையில் பிடிச்சிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துட்டு, என்னது இவ்வளோ மேக்கப் போட்டுருக்கீங்க, டல் பண்ணுங்க, என்னது காம்பினேஷன் வேணால் சரியில்லை, யார் இந்த ஹேர் மேக்கப் யார் கூட்டு வாங்க ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பில்டப்லாம் பண்ணாரு. ஆஹா மாட்டிக்கணும், செம்ம ஸ்ட்ரிக்ட் போல அப்படின்னு நினச்சோம். பட் தப்பு, அந்த மாதிரி கிடையாது. ஸோ கொஞ்சம் பயமாக இருந்தது. நீ கம்ஃபர்ட் லெவல் கொஞ்சம் இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் அருண். ஸோ உங்களோட கேரக்டர் இந்த மூவியில் இந்த படத்தில் வந்து மில்லில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு. ஸோ ஷி இஸ் வெரி சிம்பிள். அந்த ஊர் ஒரு குக்கிராமம். ஸோ நீங்கள் அப்போவே யோசிக்கலாம் அந்த பொண்ணு எந்த அளவுக்கு டல்லாக அந்த நேட்டிவிட்டியோடு இருக்கணுமோ அதுலேயும் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு கோகுல் பினாய், இந்த படத்தோட கேமராமேன். ஸோ இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பண்ணையார் இருக்கார், பத்மினி கார் இருக்குது, அண்ட் விஜய் சேதுபதி அவரோட ரோலும் இருக்குது. ஸோ உங்களோட ரோல் இந்த மூவியில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க? வாட் எவர் நான் எப்போ ஸ்க்ரீனில் வரணும் அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். சும்மா வந்து இட் ஓன்ட் பி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த மலருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமோ அந்த இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குது. பேசுற காதல் மொழி, பேசாம பேசுற கண்கள் வழி, பேசுற காதல் மொழி, பேசாம பேசுற கண்கள் வழி, யார் இந்த கிராமத்து தேவத, நான் என்ன சொல்லுவேன் நோவத, எடுத்து போக துடிக்குது மனம் எனக்குன்னு
பார்த்தீங்கன்னா வாலி சார் வந்து உங்களுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், எப்படி அது ரெண்டு பாட்டு எழுதியிருக்காரு வாலி சார். உனக்காக பிறந்த என்னதலகான ஒரு சாங்கும் பேசுகிறேன்னு ஒரு சாங்கும். அது வந்து என்னால் லைஃப்லாம் மறக்க முடியாது. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவரை போய் பார்த்தது ஒரு 3 வாட்டி தான் அவரை பார்த்துருப்பேன் வீட்டுக்கு போய். ஃபஸ்ட் டைம், அதுக்கப்புறம் லிரிக் ஒரு தடவை சொல்லும்போது, திருப்பி ரெண்டாவது பாட்டு சொல்லும்போது. 2வது பாட்டு வாங்குறதுக்கு நான் போகல, ஏன்னா நான் ஷூட்டில் இருந்தேன். அந்த பாட்டு வந்து எனக்கு ஜஸ்டின் தான் வாங்கிட்டு மெயில் அனுப்பிச்சுட்டாப்புல. ஸோ இந்த 3 தடவை செம்ம கம்ஃபர்டபுளான ஒரு ஆளுங்க, சான்ஸே இல்லை. ஸோ இந்த மூவியோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பண்ணையாரும் பத்மினியும். ஸோ ஒரு காருக்கும் ஒரு பர்சனுக்கும் இருக்கிற பாண்டிங்கை வந்து இந்த மூவியில் நீங்கள் காமிச்சிருக்கீங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு அந்த கான்செப்ட் எப்படி வந்து? இந்த படத்தை பொறுத்தவரை காருக்கும் ஒரு ஹியூமன் ஒன்றுனே சொல்லவே முடியாது. ஊர் அந்த கார் கூட மற்ற எந்தெந்த கேரக்டர் சம்மந்தப்பட்டிருக்கு, அதுக்கு எப்படிலாம் அந்த விஷயம் லிங்க் ஆகுது, எப்படி அந்த எமோஷன்ஸ் கனெக்ட் பண்ணுதுன்றதான் சொல்ல வந்திருக்கோம். ஆனால் நான் வந்து இதை காராக மட்டும் பார்க்கல. நீங்கள் அந்த காரை தூக்கி வச்சுட்டு அங்கே வீடு, இல்லை தூக்கி வச்சுட்டு பென்சில், இல்லை கர்ச்சிஃப். நான் சொல்ல வர விஷயம் வந்து ஏதோ ஒரு உயிரற்ற பொருள், அது கூட உண்டான எமோஷன்ஸ், கனெக்ஷன்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த மூவியை பார்க்க வர ஆடியன்ஸ்க்கு இந்த மூவி எந்த மாதிரி ஒரு ட்ரீட்டாக இருக்கும்? கண்டிப்பாக படம் பார்க்க வர அத்தனை பேரும் வந்து அவங்களோட பர்சனல் எமோஷன்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல இந்த படம் ரிலீட் பண்ணும். அண்ட் இந்த படம் வேறு எமோஷனல் படமாக கேட்டிங்கன்னா எமோஷனல் படம் மட்டும் இல்லை, இல்லை ஹியூமர் இருக்குது. ரொம்ப ஒரு 2 மணி நேரம் வாங்கலை. நான் அவங்களுக்கு கூட்டின்னு போயிட்டு ஒரு ஊரில் ஒரு பண்ணையாரையும் அங்கே இருக்க மனுஷங்களையும் காட்டுறோம். ரொம்ப நல்ல மனுஷங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். அப்புறம் அவங்களுக்கு பிடிக்கும். டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லோரும் பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச யாராவது இந்த மாதிரி ஒரு உயிரற்ற பொருள் மேலேயோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச நபர்களையோ சந்திக்கணுங்கிற எண்ணத்தை இந்த படம் ஒருவேளை ஏற்படுத்தலாம். அது கண்டிப்பாக எனக்கு ஏற்படுத்தலாம். ஆனால் ஒரு நல்ல அனுபவம், லைஃப் ஓரியன்ட் ஃபிலிம், ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் இந்த படம். நீங்கள் சொல்லுங்கள். அதான், இது பெருசாக அழுகாட்சி படம் கிடையாது. அதே சமயம் அப்படியே உளுந்து சிரிக்கிற மாதிரி, அப்படி ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க கடைசி வரையும் சிரிக்க வச்சுட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி படம் கிடையாது. நம்ம சில சமயம் எப்போயாவது போய் பீச்சில் உட்காந்து வரணும்னு தோணும்ல, அந்த மாதிரி படம். அவ்வளோதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வழி விடு
எல்லாரும் கேட்ட மாதிரி நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த புது ஆல்பமோட சவுண்ட் ட்ராக் ஒரு ஸ்னிப்பெட் மாதிரி கேட்டேன். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஐ திங்க் த குவாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் வெரி வெரி குட். Really excited and waiting to hear the rest of the tracks. All the best to Oxygen. ஃபாலோ பண்ணுறேன். மியூசிக் சூப்பராக இருந்தது. அவங்க எல்லா சாங்ஸும் பயங்கரமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ கேட்டிருப்பீங்க, பயங்கரமாக இருந்தது. நானும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த சாங்ஸ்லாம் கேட்குறதுக்கு. ஸோ என்ன சொல்கிறேன், 18 வயசு கீழே உள்ளவங்களும் மேலே உள்ளவங்களும், இதே பலவீனமானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் நான் ப்ரெக்னென்ட் லேடிஸ் பாட்டெல்லாம் கேட்டுக்க என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.
உங்கள் விஜய். ஓகே மேடம். அதான் நம்ம குரோம்பேட்டை மேஸ்திரி பொண்டாட்டி அன்னைக்கு தாங்க. ஓகே. என் வீட்டுக்காரு ஆடி ஆப்பர்னு எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாருங்க. அதுல ஒரு 50 ரூபாய் போட்டு விட்டாருங்க. என்ன காரணம்னு தெரியல, அத்தை நீங்க புடிச்சிட்டோ. அப்படி நீ யாராண்டடி பேசுவ, எவனாண்டடி பேசுவன்னு கைத்து மேலயே 4 போடு போட்டு கேட்டதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம திருன்னு முடிச்சிட்டு நின்னாங்க. அப்பாலிக்கா உங்களாண்ட ஃபோன் போட்டு கேட்டதுக்கு நீங்க என்ன சொல்லுகிறீங்க? உன் பஞ்சாதி எவனோ ஒருத்தனை வெச்சுனுக்குறான்னு சொல்லுகிறீங்க. டேய் மவனே, என் மனசாட்சி பிரகாரம் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன்டா உன்னால. கேளுங்க மேடம். அப்ப நான் யாரடா வெச்சுனுக்குறேன்? யார வெச்சுனுக்குறேன்? மேடம் ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணி சொல்றேன் மேடம். ஐயையோ ஐயையோ, என் வீட்டாண்ட வேணா வந்து செக் பண்ணிக்கோயா. அடிச்சு தச்சுட்டா எங்க அம்மா வீட்டுக்கு, அங்க வேணா வந்து செக் பண்ணிக்கோயா. நான் யாரையுமே வெச்சுன்னு இல்லையா. மேடம் ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. காத்திருந்தமைக்கு நன்றி. மேடம் நீங்க காலர் டியூன் வச்சிருக்கீங்க, அதான் முக புடிச்சிடுறாங்க. அடிங்கோயால என்ன தைரியம் இருந்தா நான் காலேஜ் ஒன்னு ஒருத்தனை வெச்சுனுக்குறேன். நீ என்னண்டே சொல்லுவேன்? கல்வி நான் சாப்பிட்டா பேசினா சாக்கடை, கூவுனா கூவனா. டேய் மேடம். வணக்கம் என்றவர் போனாங்க. சொல்லுங்க மேடம். ஒரு வாரமா ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஓகே. ஃபுல் டாக் டைம் இருக்குன்னு பேசிக்கிட்டே இருந்தா. அப்படி ஓகே. டாக் டைம் முடிஞ்சு வச்சு கொஞ்சம் மாபலிபுரம் வரைக்கும் வர முடியுமான்னு கேட்டா. அப்படி போன இடத்துல புடின்னு புடிச்சா. அப்படி அப்புறம் போன் எடுத்து எடுக்கவே மாட்டேங்கிற. அப்படி இப்ப நீங்க உங்க கஸ்டமர் கேர்ல இருந்து போன் பண்ணிக்கிட்டு வச்சுக்கோங்க, கண்டிப்பா எடுப்போம். அப்படி அப்படி எடுத்தா அப்படின்னா நம்ம மூணு பேரும் ஜாலியா பேசிட்டு இருப்போம். என்ன சொல்லுங்க? மன்னிக்கணும் மேடம், அந்த மாதிரி சேவல் அங்க இல்ல மேடம். ஐயோ, நீங்க எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணலனா என்ற வயசுல வளர பாப்பாவுக்கு நீங்க தான் அப்பான்னு. உங்க பேரு மேடம்? உங்க பேர் என்ன சொன்னீங்க? சூர்யா மேடம். சூர்யான்னு பேர் எழுதி வச்சிட்டு காலேஜ் வாசல்ல தூக்கல தூக்கி செத்தே போயிடுவாருங்க. ஹலோ மேடம், சும்மா சொன்ன மேடம், என் பேர் சூர்யா இல்ல மேடம், ஐயப்பா மேடம். மேடம் ஹலோ. உங்களை எங்கெல்லாம் தேடுது? பஸ்ல வர மாட்டேங்கிறீங்க, பஸ் ஸ்டாப்ல நிக்க மாட்டேங்கிறீங்க, உங்களை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. மிஸ் கால் கொடுத்தா கால் பண்ண மாட்டேங்கிறீங்க, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன், ஒரு ரிப்ளையும் இல்ல. நீங்க இரு. என்ன எதுக்காக பார்க்கணும்? பெரிய இவ எதுவுமே தெரியாத புப்பா. என்ன மெசேஜ்? நீ யாரு? இவளோட தங்கச்சி. இதை கேளுங்க. என்னது இது? இவளோட மனசு. என் மனதை கொள்ளை கொண்ட மதிப்பிற்குரிய குணா அவர்களுக்கு உங்களை பார்த்த நாள் முதல் என் மனம் எதன் மீதும் நாட்டம் கொள்ளாமல் உங்கள் நினைவாகவே இருக்கின்றது. நீங்கள் கொடுத்த மீன் என் மனம் எனும் கடலில் நீந்தி என் நெஞ்சில் நீங்க. போதும் ஆஃப் பண்ணு. என்ன லவ்வா? என்னை பத்தி என்ன தெரியும் உனக்கு? லவ் பண்ற? எல்லாம் தெரியும். உங்க பேர் குணா. விஸ்காம் முடிச்சுட்டு ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏஜ் 26, ஹைட் 6.1, வெயிட் 69, சம்டைம்ஸ் 72. உங்க ஜாதகத்துல 2 வைஃப்னு இருக்கு. அதனால கல்யாணத்தன்னைக்கு இவளுக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டிட்டா அந்த தோஷம் கழிஞ்சிரும். அதையும் சொல்லு. அப்புறம் 8th படிக்கும் போது மல்லிகான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கீங்க. அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனாலதான் உங்க அக்கா பொண்ணுக்கு மல்லிகான்னு பேர் வச்சிருக்கீங்க. 8லேவா? இன்னும் உங்களை பத்தி நிறைய தெரியும். சொன்னா அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நானும் உங்க அக்கா பொண்ணு மல்லிகாவும் கிளாஸ்மேட். மல்லிகா, ஏண்டா உன்னை யாரடி என்ன பத்தி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ண சொன்னது? உன்னால எனக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? எனக்கு என்னால உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் அசிங்கம், உன்னால எனக்கு தினம் அசிங்கம் தெரியுமா? என்ன மாதிரி மாடர்னா இருக்கிற பொண்ணுக்கு யாராவது மல்லிகான்னு பேர் வைப்பாங்களாடா? எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். உங்க அக்கா தம்பி பாசத்தை காட்டு நான் தான் கிடைச்சேனா? என்னடா அன்னைக்கு நீ ஓகே சொன்னது தானே பேர் வச்ச? எதுக்கு ஓகே சொன்ன? टमाटर पड़ा मसीदर एक दिन उसका चूहिन खाया. ஸ்கூல்ல சேர்ந்துக்கிறீங்களா? சொல்லு. இது என்னம்மா? बनाना. இது grapes. இது முட்டை.
இங்கிலீஷ்ல என்ன? இங்கிலீஷ் முட்டை. இங்கிலீஷ் முட்டையா? உன் பேர் என்னம்மா? ஐஸ்வர்யா. மிஸ் ஒரு நிமிஷம் மிஸ். காக்கா மல்லிகான்னு வச்சுக்கலாம்க்கா. நல்லா இருக்காதுடா. உங்க அப்பா வச்ச பேர் ஐஸ்வர்யா வேணுமா இல்ல மாமா வச்ச பேர் மல்லிகா வேணுமா? மல்லிகா. அன்னைக்கு சாக்லேட்டை காட்டி ஏமாத்திட்டடா. நீ செஞ்சது தப்புடா. பாவம் என் பொண்ணு. ஒழுங்கா கூட்டிட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுத்துரு. ஓகே. இப்போவும் சாக்லேட் கொடுத்து என்ன ஏமாத்த முடியாது. சரி, வேற என்ன வேணும்? ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. ம். ஜிங்கு ஜகா மாமா மாரே மச்சா மாரே மச்சினி சினாத்தனாரே மதரன பக்த தூரே ஜகா ஜிங்கிடி ஜகா. யப்பா சீக்கிரமா மோளத்தை அடிங்கப்பா. என் நெஞ்சுக்குள்ள நின்னுக்கிட்டு ஊதுற விசிலு. குமிச்சி கொண்ட போட்டு கூவுற குயிலு என் தண்டவாளம் கண்ட மக ஓட்டுற ரயிலு. ஐயோ ஆம்பள ஐஸ் வண்டி போல அட ஐஸ் வச்சே கவுத்துட்டு வாங்கல. பள்ளத்து கண்ணிருக்கும் பெண்ணொரு தீ மேல அடகிட்டது கண்ணு மேயும் அப்பா இன்னொரு தீ மேல. கண்ணா ரெண்டும் வச்சிருக்க கழுத்துக்கு மேல அடுப்பு மேல வச்ச பால் சட்டி போல நீ பொங்குறத பார்த்து பார்த்து பூனையாச்சு மூளை. அழகு பைய புள்ள மலைய விரிச்சிட்டு காத்திருக்காத. ஐயா பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கான். எதுனா பார்த்து செய்ய. வாயில்லா பூச்சின்னு பாவம் பார்த்தா போச்சு. இவன் முத்த கத்தி வச்சு என்ன கீச்சிடுவான் கீச்சி. ஒரு கண்ணால பாக்குற சாட்சி இது தப்பான பார்வை என் தாவணி சாட்சி. சந்தனம் சாராயம் சேர்ந்துட்ட கலவை உன் சாயலில் பார்த்தேண்டி 7-8 நிலவை. இடுப்பில் சுமக்கிற வானதில் வளவ நான் எங்கேயும் பார்க்கலையே இப்படிப்பட்ட அளவை. கிறுக்கு பைய புள்ள குறுக்கு வழியில சீன போடாத. அடி கேனசிரிக்கு உன் மனசு என்ன கல்லா? மனசுல வச்சிருக்க அம்புட்டு ஆசை அட கூச்சம் வந்து தடுக்குது வாய் விட்டு பேச. உசுர செய்யுது நீ சிரிக்கும் ஓசை ஒன்னா பத்தி நெஞ்சுக்குள்ள செய்யற பூசை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது யார் இந்த வார்த்தை மீது மௌனம் வைத்தது இன்று பேசாமல் கண்கள் பேசுது நகராமல் இந்த நொடி நீட எந்த நொடி நெஞ்சம் ஏங்குதே குளிராலும் கொஞ்சம் அனலாலும் இந்த நேரத்தான் கொல்லுதே எந்த நாளா அடுத்தவன் பட்டா போட்ட இடத்துல இவன் கொட்டா போட பாக்குறானே வண்ணம் தூரானது வானிலே யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது மீரா நாராயணன் தமிழ் பசங்க டீம்ல பொண்ணா குட் லக் விஸ்வா தேங்க்யூ அடுத்தவன் ஐபோன்ல ஐஎஸ்டி பண்றது தப்பு ப்ரோ புரிஞ்சுக்கோ தீர தீர ஆசையாவும் பேசலாம் மெல்ல தூரம் விலகி போகும் வரையில் தள்ளி நிற்கலாம் என்னை நானும் உன்னை நீயும் தோற்கலாம் இங்கு துன்பம் கூட இன்பம் என்று கண்டு கொள்ளலாம் என்னாகிறேன் இன்று ஏதாகிறேன் இது காற்றிலே சாயும் குடையாகிறேன் எந்த நெஞ்சானது இன்று பஞ்சானது அது பரத்தோடுது வானிலே யார் இந்த வார்த்தை மீது மௌனம் வைத்தது இன்று பேசாமல் கண்கள் பேசுது வேண்டாம் ப்ரோ அடுத்தவன் ஆட்டோக்கு ஆயுத பூஜை பண்ணணும்னு நினைக்கிற தப்பு ப்ரோ மண்ணில் ஓடும் நதிகள் தோன்றும் மலையிலே அது மலையை விட்டு ஓடி வந்து சேரும் கடலிலே வைரம் போல பெண்ணின் மனது உலகிலே அது தோன்றும் வரையில் புதைந்து கிடக்கும் என்று மண்ணிலே பஞ்சாடையில் உன்னை அறிந்தேனடி